அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆடி மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் தரப்போகிறார் என்று இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 17/7/2024 வரக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. கடகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம், வீண் செலவு ஸ்தானம், மருத்துவஸ்தானம் அப்படின்னு நிறையா தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். இது எதனாலனா, சூரியன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி, அதாவது சிம்மத்தோடைய அதிபதியே சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட லக்னாதிபதி சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எப்படி யோசனை பண்ணாலும், நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணாலும் அது எல்லாமே நெகட்டிவாக போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அடுத்தது, எந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12ஆம் வீடுங்கிறது வீண் செலவு அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அடுத்தது மருத்துவ ஸ்தானம் அப்படின்ற ஒரு சாஸ்திரமும் இருக்குது. இந்த மருத்துவ ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு இப்போது நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு வீண் செலவு அப்படிங்கிறது நம்மளே பண்ணிக்கிறது. ஏதாவது இப்போது நம்மளுடைய கமிட்மெண்ட்டை தாண்டி நம்ம தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது, இல்லை அன்வான்டான ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறது. இது எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். அதை நான் அடுத்தபடியாக சொல்கிறேன். இந்த மருத்துவ ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த 12ஆம் வீடாக இருக்குன்றதுனால ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் உங்களுடைய ஹெல்த் மேலே நீங்கள் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். தேவையில்லாத நிறையா ஜங்க் ஃபுட்ஸோ, இல்லைனா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கிளைமேட்டுக்கோ, இல்லை உங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றதோ, ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தப்புகளை இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான மருத்துவ ரீதியான செலவுகளும் உங்களுக்கு இப்போது வராது. உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஒட்டிக்கும். பிகாஸ் உங்களுக்கு இப்போது மருத்துவ ரீதியான ஒரு வீண் செலவு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது, வீண் செலவு அப்படின்னு இன்னொரு ஸ்தானம் அந்த 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. லக்னாதிபதி, லக்னம் அப்படின்னா யோசனை, திட்டம், தலை, இது மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே அந்த லக்னாதிபதியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யோசனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய யோசனையே அது உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் நல்லா இருக்கக்கூடியவர் தான், உங்கள்கிட்ட ஒரு 4 ஃபோன் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இன்னொரு ஃபோன் வாங்கலாமே, ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணலாமே, இல்லை இன்னொரு இடம் வாங்கலாமே, உங்களுக்கு அது நெசசரியாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் இறங்குவீங்க. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு ரீசார்ஜ் பண்ணி பார்க்கலாமே, இவங்களுக்கு காசு கொடுத்து பார்க்கலாமே, வாங்கி பார்க்கலாமே, இந்த மாதிரியான தேவையில்லாத யோசனைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும்.
கொஞ்சம் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இறங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் லாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு. அடுத்தபடியாக சூரிய பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. 6ஆம் வீடு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தேவையில்லாத கடன்கள் இல்லை ரோகங்கள் இல்லை சத்ரு இதில் 3ல் ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களோட லைஃப்பில் நடக்கும். ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா வியாதி. ஆல்ரெடி இந்த 12ஆம் வீட்டுடைய ஆக்டிவேஷனை நான் சொல்லியிருப்பேன் மருத்துவம் அப்படின்னு. அதனால் இதுலேயும் உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்தது சத்ரு, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லை இடம் விஷயமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சகோதர சகோதரி அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துலேயும் எல்லா பர்பஸ்லேயும் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த எல்லா விஷயத்துலேயும் தான் உங்களுக்கு சத்ருக்கள் வருவாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த சத்ரு அப்படிங்கிறது விநாசனமாயிடும். இதுதான் இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசியுடைய பலன்கள். இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வளோ சதவீதம் சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50% சாதகமாக இருக்குது. மீதி 50% கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குது. அப்படின்றதுனால உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து கன்னி ராசியுடைய பலன்களை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.